அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் ஒருத்தனை எப்படி வேணும்னாலும் மாற்றலாம். ஆனால் அன்பு மட்டும்தான் ஒருத்தனை மனுஷனாக மாற்றுங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லா நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் ஜோதிட ரீதியாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, நினைத்த காரியமெல்லாம் நிறைவேற போகுதா, அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா, தொழில் வியாபாரம் குடும்பம் ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்கு, குழந்தைகளுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் முழுவதும் சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். வருட துவக்கத்தில் தனஸ்தானத்தில் நிற்கும் குரு பகவான் 2/6/2026 அன்று 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு செல்ல போகிறார். வருட ஆரம்பத்தில் 4ஆம் இடத்துல நிற்கும் கேது பகவான் 5/12/2026 முதல் 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் நுழைகிறாரு. 10ஆம் இடத்துல நிற்கும் ராகு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் போகிறாரு. தனக்குன்னு தனி பாணியோட யதார்த்தத்தோட வாழும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜோதிடத்தின் மேலே அதிக பற்று கொண்டவங்க. ஆனால் வெளித்தோற்றத்தில் ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இல்லாதது போல காட்டிக்குவாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து கிரக பயிற்சிகளும் என் வழி தனி வழின்னு முனைப்போடு செயல்பட்டு வெற்றி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது அபரிமிதமான தொழில் வளர்ச்சிக்கு உரிய காலமாக அமைஞ்சிருக்கு. ஒருத்தருக்கு நிலையான நிரந்தரமான தொழில் உத்தியோகம் அமைஞ்சிட்டா வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்பட தேவையே இல்லை, அவசியமும் இருக்காது. அந்த பொற்காலம் இப்போ உங்களுக்கு தொடங்கிருச்சு. வருமானம் பெருகுங்கிறதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாதுங்க. அதே நேரத்தில் ஒரு மனுஷன் முன்னேற்றத்துக்கு பண வரவு மட்டுமில்லை, குரு பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறதால கௌரவ பதவிகள், மந்திர உபதேசம், பங்குச்சந்தை ஆதாயம், புத்திர பிராப்தம், உழைப்பில்லாத வருமானம், புதிய நட்பால் காதல் உருவாகிறது, பிள்ளைகளின் சுப விசேஷங்கள், பூர்வீக சொத்தால் ஆதாயம் போன்ற மனமகிழும் சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. நிலையான வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தேவையான தன்னம்பிக்கையும் எதையும் சாதித்து முடிச்சிடலாங்கிற மனோதிடம் அதிகரிக்க போகுது. சிந்தனை, செயல்பாடு, நேர்மறை எண்ணங்கள் போன்றவைகள் மூலமாக உங்களுடைய தனித்தன்மையோடு வெளிப்படுத்த போகிறீங்க. துணிஞ்சு எதிர்கால நலனுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீங்க. உங்களை ஏளனம் செஞ்சவங்களாம் வியக்கும் வகையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏற்பட போகுது. உங்களுக்கு வாழ்க்கையில் என்னைக்கு விடிவு காலம் பிறக்கும்னு அவளோட வாழ்ந்தவங்களுக்கு விடியல் துவங்கிருச்சுங்க. கடன் பட்டு சொந்த வீடு வாகன கனவையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீங்க. சிலர் வீட்டை புதுப்பித்து விரிவாக்கம் செய்ய கடன் பெறுவாங்க, அல்லது பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குவாங்க. முயற்சி ஸ்தானத்திற்கு குரு போகிறதால பள்ளியில் ஆசிரியர் நடத்தும் போதே மனசில் பதிய வச்சுருவீங்க. நீங்கள் கல்வியில் ஆர்வம் ரொம்பவே மிகுந்திருக்கும். சுமாராக படித்தவங்க கூட நல்ல மதிப்பெண் பெறுவாங்க. கல்வியில் தடை ஏற்பட்டு இருந்தால் மீண்டும் தொடர வாய்ப்பு ஏற்படுங்க. சில அரசியல் பிரமுகர்கள் பதவி ஆசையில் தகுதிக்கு மீறி கடன்பட்டு எலெக்ஷன் செலவு செஞ்சு எதிரியும் கடனை அதிகரிப்பாங்க. மேலும் கடந்த வருஷங்களை விட கூடுதலான வருமானம் இருக்கும், அதே போல் கூடுதலான செலவுகளும் இருக்கும். கணவன் மனைவி இடையில புரிதல் அதிகரிக்கும். அம்மா அப்பா உடல் நலம் சீராக இருக்கும். குடும்பத்தில் தட்டி போய்கிட்டே இருந்த திருமண முயற்சிகள்லாம் சாதகமாக முடியும். பல காலமாக வராத உறவினர்கள் கூட வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். நீண்ட காலமாக தொடர்பில் இல்லாமல் இருந்த நண்பர்களை நீங்கள் சந்தித்து மகிழ்வீங்க. வருடத்தின் பிற்பாதியில் அலுவலகத்தில் உள்ள பணிகளை பொறுப்போடு நீங்கள் சிறப்பாக செஞ்சு அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க. ஊதிய உயர்வு கிடைக்குமே. சக பணியாளர்கள் உங்களிடம் மரியாதையை நடந்துக்குவாங்க. ஓரளவுக்கு மனநிறைவு தரும் வருடமாக இந்த வருஷம் கண்டிப்பாக அமையும். அரசு பணியாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கிறதோட லாபமும் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கடன் கொடுக்கறது மற்றும் வாங்கிறது ரெண்டையுமே நீங்கள் கூடுமான வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். வருஷத்தோட ஆரம்பத்தில் பரபரப்பான நிகழ்வுகள்லாம் உண்டாக இருக்குது. சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக புகழ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் எப்பாடுபட்டாவது வெற்றி அடைவீங்க. சிலருக்கு அனைத்து வசதிகளோடு கூடிய அழகிய இல்லம் அமைய போகுது. புதிய பதவிகள்லாம் தேடி வரப்போகுது. அந்தஸ்தும் உயரப்போகுது. ஓய்வெடுத்து உல்லாசமாக பொழுதுபோக்கும் விதமாக இன்பமும் துன்பமும் கலந்து தான் வாழ்க்கைன்னு. கஷ்டங்கள் வந்தாலும் கலங்காதீங்க. கேளிக்கை மற்றும் ஆடம்பர செலவுகள்லாம் அதிகமாகிறது காரணமாக பணமுடையை வராதபடி கவனமாக இருங்க. நேர்மையும் கடின உழைப்பு மட்டும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அளிக்குங்கிறத உணர்ந்து நீங்கள் செயல்படுவீங்க.
வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. செலவுகள்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு பார்ப்பீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த வருஷத்து துவக்கத்திலேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான கொஞ்சம் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகலாம். ஆனால் நல்ல ரிசல்ட் காரணமாக அந்த சோர்வு காணாமல் போயிடும். விடாமுயற்சியால் திட்டமிட்டபடி சில பணிகள்லாம் முடிப்பீங்க. இதுக்கு நண்பர்களின் உதவி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எதிர்காலம் மற்றும் அதை சார்ந்த சேமிப்புகள் பற்றிய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு மேம்படும். தடைப்பட்டுக்கிட்டு இருந்த செயல்கள்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் இந்த வருஷம் உங்களின் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உங்களின் யோகாதிபதி சனி அமர்வதும், குரு இந்த ஆண்டில் 3ல் அமர்ந்து கலத்தர பாக்கிய லாபஸ்தானங்களை பார்வையிடுறதும் ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுத்தரும். இதுவரைக்கும் பல சோதனைகளை தாங்கி அவஸ்தைப்பட்டு வந்த உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நல்ல பலன்கள்லாம் கிடைக்க போகுது. தொழில்ஸ்தானத்தில் அதிபதியான சனி பகவான் இனி லாபஸ்தானத்தில் அமர்வது பெரும் சிறப்பு. சனி இருக்கும் இடம் சிறப்புங்கிறதால அந்த இடம் நல்ல விருத்தியை தரும். கிடைக்க வேண்டிய தொகை பொருள்லாம் கிடைக்க பெறுவீங்க. பொது விடயங்களில் வேண்டிய வசதிகள்லாம் பெறுவீங்க. அரசியலில் சாணக்கியத்தனத்தில் கெட்டிக்காரர்களாக இருப்பீங்க. எதையுமே சாதிச்சு காட்டும் வல்லமையை பெறுவீங்க. வரும் காலங்களில் உங்களுடைய எண்ணங்கள்லாம் பிரம்மாண்டமாக இருக்க போகுது. இனி உங்களின் செயலிலும் மிகைப்படும்படியாக அமைய போகுது. ஆதியும் அந்தமும் இல்லாத இறையருள் உங்களுக்கு அதற்குரிய ஆசான் மூலமாக கிடைக்க பெறுவீங்க. குரு வரும் வைகாசி முதல் 3ஆம் இடத்துல அமர்ந்து கலசரஸ்தானத்தை பார்வையிடுறது திருமண நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். வீட்டு வசதிகளை எளிமையாக நீங்கள் பெறுவீங்க. முதலீடு இல்லாத தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீங்க. உங்களை அணுகி வரும் அன்பர்களுக்கு வேண்டிய உதவிகள்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க. கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்க பெறுவீங்க. பலமுறை சென்றும் சந்தர்ப்பம் அமையாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களே கூப்பிட்டு வாய்ப்புகளை வழங்குவாங்க. லாபாதிபதியின் பார்வையால் பல நல்ல பலன்களை பெற்று வளம் கிடைக்க போகுது உங்களுக்கு. கார்த்திகையில் ராகு கேது பயிற்சியில் 3ல் கேது குருவோடு அமர்ந்து ராகு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்களின் வளர்ச்சிக்கு நல்ல முக்கியத்துவம் கிடைக்க செய்வாங்க. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி தரும். இந்த ஆண்டு முழுவதுமே நல்ல பலன்களை பெறும் ராசியில் நீங்கள் முதன்மையாக இருக்க போகிறீங்க. உடல் நலனில் முன்னேற்றம் கிடைக்குங்க. எதிர்கால நலனுக்கு சேமிப்புகள்லாம் செய்து வளம் பெறுவீங்க. கடந்த கால நிலை மாறி நன்மையை பெற போகிறீங்க. பணப்புழக்கமெல்லாம் நல்லா இருக்க போகுது. மேலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதால வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். புது எண்ணங்களால் வெற்றி பெறுவீங்க. அரசாங்க பொறுப்பில் இருக்கிறவங்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். கணவன் மனைவிகளுக்குள்ள பரஸ்பரம் விட்டு கொடுத்து போவீங்க. பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும். அவர்களின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உறவினர்கள் மத்தியில் நீங்கள் பெருமை அடைய போகிறீங்க. குரு பகவானால் ஏற்படும் பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 14/4/2026 முதல் 1/6/2026 வரை குரு பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதால பேச்சில் முதிர்ச்சியும் தெரியும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். வீடு கட்டும் பணி முழுமையடையும். 2/6/2026 முதல் 31/10/2026 வரை மற்றும் 25/1/2027 முதல் 13/4/2027 வரை குரு பகவான் குரு 3ஆம் வீட்டுக்கு செல்வதால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவீங்க. அரசு காரியங்கள் முழுமையடையும். உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பாங்க. 31/10/2026 முதல் 25/1/2027 வரை அதிசாரமாக குரு பகவான் 4ஆம் வீட்டுக்கு போகிறதால தாயாரோட மனஸ்தாபங்கள்லாம் வந்து போகும். வீண் விமர்சனங்கள்லாம் வேண்டாங்க. சனி பகவானால் உங்களுக்கு என்ன நலன்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களின் லாப வீடான 11ஆம் வீட்டில் சனி பகவான் தொடர்வதால் இழந்த செல்வாக்கை நீங்கள் மீண்டும் பெற போகிறீங்க. வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்க போகுது. கடனை அடைக்கும் அளவுக்கு பண வரவு உண்டாகும். பாதியிலேயே நின்று போன கட்டிட வேலைகளை முழு மூச்சோடு நீங்கள் முடிப்பீங்க. இல்லத்தரசிகளுக்கு பிள்ளைகளால் நிம்மதி கிடைக்கும். மகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்தி முடிக்க போகிறீங்க. பழைய சமையலறை சாதனங்களை மாற்றுவீங்க. கணவருக்கு இருந்து வந்த ஒற்றை தலைவலி வாயு கோளாறெல்லாம் நீங்க போகுது. கன்னி பெண்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க போகுது. கசந்த காதல்லாம் இனிக்க போகுது. பெற்றோரின் அறிவுரையை ஏற்கிறது நல்லதுங்க. மாணவ மனைவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் பிறக்க போகுது. அலட்சியமாக இருந்தவங்க கூட உற்சாகமாக ஆவாங்க. வியாபாரத்தில் அதிரடி லாபம் உண்டாக போகுதுங்க. கடையை நவீனமயமாக்குவீங்க. புது வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்க போதுங்க. பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க. இரும்பு ஏற்றுமதி இறக்குமதி வகைகளால் லாபம் அடைய போகிறீங்க. அனுபவம் மிகுந்த வேலையாட்களை பணியில் அமர்த்துவீங்க. அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை முறையாக நீங்கள் செலுத்துவீங்க.
அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனத்தில் புது ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாக போகுது. கூட்டு தொழிலில் பங்குதாரர்களிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் வரப்போகுது. கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போங்க, அது நல்லது. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை கண்டு மேலதிகாரிகள்லாம் பாராட்ட போகிறாங்க. வெகு நாட்களாக கேட்டு கிடைக்காம இருந்த சலுகைகள், சம்பள உயர்வெல்லாம் இப்போ கிடைக்க போகுது. சக ஊழியர்கள் மதிக்க போகிறாங்க. கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமானாலும் அதுக்கு தகுந்தாற் போல சம்பள உயர்வும் உண்டாகும். கலைத்துறையினருக்கு இழந்த செல்வாக்கு மீண்டும் கிடைக்க போகுது. புது புது வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது. மூத்த கலைஞர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த புத்தாண்டு உங்களுடைய குறிக்கோள்களை நிறைவேற்றுவதற்காகவும் வசதி வாய்ப்புகளை தருவதற்காகவுமே அமைய போகுது. மேலும் குருவின் பயணம் சாதகமாக இருக்குது. திருமணம் முடிந்த தம்பதியினருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த குழந்தை வரம் கிடைக்க போகுது. மனைவி வழி உறவினர்களால் விரைய செலவுகள்லாம் அதிகரிக்குங்க. ராகு கேதுவின் பயணத்தால் மார்கழி மாதத்திற்கு பிறகு குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் பயணம் செய்யும் சனி பகவானால் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. மேலும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறிய முயற்சியில் கமிஷன், தரகு போன்றவைகள் மூலமாக பெரிய தொகை கிடைக்க போகுது. மறைமுக வழிகளில் லாபங்கள் பெருகி உங்களை திக்குமுக்காட செய்ய போகுது. இன்சூரன்ஸ், ஏலச்சீட்டு, வங்கி டெபாசிட், முதிர்வு தொகை, லாட்டரி, ரேஸ், திடீர் அதிர்ஷ்டம், உயில் சொத்து கைக்கு கிடைக்க போகுது. ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு கேது சேர்க்கையால் ஏற்பட போவதால் பங்கு சந்தை, ரேஸ், லாட்டரி போன்ற அதிர்ஷ்டம் தொடர்பான செயல்களில் ஆர்வம் குறைக்கிறது நல்லது. வரவு இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, முதலுக்கே மோசமாக முடியுங்கிறதால கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அபாரமான தொழில் வளர்ச்சி ஏற்பட போகுதுங்க. பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. அரசு உத்தியோகத்திற்கு பணி நியமன ஆணையெல்லாம் கிடைக்க போகுது. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த அனைத்து சிக்கலும் தீரப்போகுது. வீடு கட்டுறது, விரிவாக்கம் செய்கிறதுன்னு நீங்கள் செய்ய போகிறீங்க. சகோதர சகோதரிகளிடமிருந்து கருத்து வேறுபாடுமெல்லாம் மறைந்து நல்லிணக்கம் ஏற்பட போகுது. சிலர் தொழில் அல்லது வேலைக்காக இடம் பெயர போகிறாங்க. கை மறதியாக வச்ச பொருள் இப்போது நகையெல்லாம் கிடைக்க போகுது. மேலும் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு செலவுகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லதுங்க. புதிய காரியங்களை செய்ய துவங்குறதுக்கு முன்னாடி நல்ல நேரம் காலம் பார்த்து செய்கிறது நல்லது. மேலும் நன்மைகள் மிகுந்த வருடமாக இது இருக்க போகுதுங்க. தொழில் ரீதியாக, உறவுகள் ரீதியாகவும் அனுபவித்த மன சங்கடங்கள்லாம் விலக போகுது. பொருளாதார நிலையில் மிக உன்னதமான நிலையை நீங்கள் அடைய போகிறீங்க. கடனால் பட்ட கவலைகள், அவமானமெல்லாம் அகலப்போகுது. அதிகார பதவிகள்லாம் தேடி வரப்போகுது. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு இது மேன்மையான காலமாக இருக்க போகுது. குடும்பத்துக்கு குலதெய்வ அருள் கிடைக்க போகுதுங்க. புத்திர பிராப்தம் கிடைக்க போகுது. பூர்வீக தொடர்பான பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. திருமணம், கல்வி, புத்திரப்பேறு, உத்தியோகம், தொழில் போன்ற சுப பலன்கள்லாம் அதிகரிக்க போகுது. அதுக்கான சுப விரயங்களும் உண்டாகும். சிறு சிறு உட்பூசல்களுக்காக வேலை மாற்றம் செய்கிறத நீங்கள் தவிர்க்கணும். தொழில் வேலை தொடர்பாக முக்கிய முடிவுகளை சுயஜாதக பரிசீலனைக்கு பிறகு நீங்கள் செயல்படுத்துறது நல்லது. மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்கள்லாம் குறைந்து சாதகங்களை அதிகரிக்கக்கூடிய வருஷங்க இது. மகாலட்சுமியின் கனிவு பார்வை உங்கள் மேலே பதிய போகுது. சனி பகவான் ஆதரவு கரம் நீட்டி லாபத்தில் திளைக்க செய்ய போகிறாரு. விரும்பிய சொந்த தொழில் வாய்ப்பெல்லாம் தேடி வரப்போகுது. புதிய தொழில் துவங்க, தொழில் கிளைகள் திறக்க, தொழிலை விரிவு செய்ய ஏற்ற நேரங்க இது. தொழிலில் இருந்த சிக்கல்கள்லாம் நீங்க போகுது. அரசின் திட்டங்கள், மானியம், உதவித்தொகையெல்லாம் கிடைக்க போகுது. வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. நெடுந்தூர வெளிநாட்டு பயணம் அல்லது தீர்த்த யாத்திரை செய்ய ஏற்ற காலம் இந்த வருடம். தற்போது சுப விரய செலவுகளுக்கான திருமணம், வீடு கட்டுதல், வாகன வசதிகளை பெருக்கிக் கொள்ளுதல், புதிய முதலீடு செய்கிறது போன்றவற்றில் ஈடுபடலாம். சிறு பிரச்சனைகளால் பிரிந்த நண்பர்கள், உறவினர்கள் பகை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க. வெளிநாட்டு குடியுரிமை சாத்தியமாகுங்க. பதவி உயர்வு கிடைத்து பொறுப்புகள் அதிகரிக்கும். குல இஷ்ட தெய்வ வழிபாட்டில் அதிக ஆர்வம் ஏற்படும் உங்களுக்கு. மேலும் மிருக சீரிஷம் 1, 2 பாதக்காரர்களுக்கு மிக பொன்னான வருடமாக இது உங்களுக்கு அமைய போகுது. முன்பு ஏற்பட்ட நஷ்டங்கள்லாம் இப்போ பணமாக காய்க்க போகுது. அரசின் உதவிகளால் நலத்திட்டங்கள் உங்களை தேடி வரப்போகுது. பொது காரியங்களில் ஈடுபட்டு செல்வாக்கை உயர்த்திக்க போகிறீங்க நீங்கள். தாய் மாமன் அனுசரணையால் பூர்வீக தொடர்பான பல பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. உயர்கல்வி, மருத்துவ கல்விகள், ஆராய்ச்சி சார்ந்த கல்விகள் போன்ற கல்வி பயில சிறப்பான காலம் இது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ போகுது. விரும்பிய நகை, ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கி மகிழ போகிறீங்க. குழந்தை பாக்கியம் தாமதமாக உள்ள தம்பதியினர் உரிய மருத்துவம் செய்ய குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. நீண்ட நாள் பரம்பரை நோய்க்கு மாற்று மருத்துவத்தின் மூலமாக தீர்வு காண முயல போகிறீங்க. பங்கு சந்தை லாபம், அதிர்ஷ்ட
அதிர்ஷ்ட பணம், சொத்துக்கள் என எதிர்பாராத ராஜயோகங்கள்லாம் ஏற்பட போகுது. திருமணமான தம்பதியினர் மகிழ்ச்சியோட இல்லறம் நடத்த போகிறாங்க. பரிகாரமாக நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அஷ்டலட்சுமியை வழிபட சங்கடங்கள் குறைந்து சாதகங்கள் அதிகரிக்கும். அம்மனுக்கு மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து அணிவிச்சு வழிபாடு பண்ணுங்க. மேலும் மல்லிகை மலரை சிவனுக்கு பிரதோஷ வேளையில் சாத்தி வர குழப்பங்கள்லாம் அகலும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. மேலும் திருச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அருள் பாலிக்கும் சமயபுரம் மாரியம்மனை அர்ச்சனை செய்து எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வணங்குங்க. நன்மைகள் நடந்தேறும். மேலும் குலதெய்வ வழிபாடும் கற்பக விநாயகர் வழிபாடு தேங்காய் உடைத்து மேற்கொள்ளுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கணும் நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.